guys and வணக்கம் இது உங்கள் ஃபர்விஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபர்விஷ் முகமது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை இப்படி தள்ளி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் போக்கோ M3 உடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த போக்கோ M3 ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்னுடைய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப இந்த மொபைலில் என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு, என்னென்னலாம் நல்லா இல்லை, ஸோ இந்த 11,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போக்கோ M3 மொபைல் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துடலாம் வாங்க. போக்கோ M3 உடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங்க்கு முதல்ல நம்ம பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் வந்து எங்கேயும் உங்களுக்கு பார்த்தா மாதிரியே இருக்கும், எல்லோ அண்டு பிளாக் கிரேடியன்ட். ஸோ இது வந்து எதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியை பார்த்து. நான் கூட என்னென்னு நினச்சேன், என்னடா போக்கோ தான் நான் வாங்கியிருக்கேன், என்னடா ரியல்மி பாக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதையும் காப்பி அடிச்சு வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? ஸோ ஃபோனை தான் காப்பி அடிச்சிங்க, இப்போ டப்பாவையும் பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓகே, இப்போ இந்த 3 பக்கமும் வந்து போக்கோ M3ன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து சில பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபுல் வீடியோவுமே பேச போகிறோம். ஸோ இப்போ பாக்ஸை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முதல்ல ஒரு குட்டிக்கோண்டு ஒரு போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து சிம் எஜெக்டர் டூல், அதுக்கப்புறமேட்டு ஒரு புக்லெட்ஸ் தந்திருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவருடைய குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிலாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ 3 மாதம் வரைக்கும் இதே கலர் தான் இருக்கும். ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாரில் முக்கி எடுத்த மாதிரி மஞ்சள் ஆகிடும். ஸோ அதுக்கும் பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கவர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ப்ரிஃபர். ஸோ அடுத்தது மொபைலை எடுத்துருவோமா? ஓகே, ஸோ மொபைல் வந்து நல்லா தான் இருக்குது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. 200 கிராம்னாங்க, நல்லா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கிடச்சது வந்து பிளாக். ஸோ பிளாக் கலரும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ மொபைலை பற்றி அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ அடுத்தது உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் தந்துருக்காங்க. ஸோ இது என்ன வாட் சார்ஜரு? 22.5 வாட்ஸா? மொபைலில் சப்போர்ட் ஆகுறது 18 வாட்ஸு, ஆனால் அதில் 22.5 வாட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி அப்புறமேட்டு பேசுவோம் வீடியோவில். ஸோ அடுத்தது ஒரு டைப் சி கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இந்த டைப் சி கேபிளும் நல்லா லாங்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த அன்பாக்சிங்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூவுக்கு போகலாம் வாங்க. ஸோ இந்த போக்கோ M3 உடைய ஃபிசிக்கல் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ஃபிசிக்கல் ரிவ்யூஸ்ன்னு பார்க்குறப்ப லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு சிம் ட்ரே தந்திருக்காங்க. அண்ட் ரைட் சைடுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ், அதுக்கப்புறமேட்டு சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே தான் பவர் பட்டனாகவும் யூஸ் ஆகுது. அண்ட் கீ பக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மைக், அதுக்கும் பக்கத்தில் USB டைப் சி போர்ட், அதுக்கும் பக்கத்தில் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. அண்ட் மே பக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து செகண்டரி ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, அதுக்கும் பக்கத்தில் 3.5mm ஜாக், அதுக்கும் பக்கத்தில் ஐஆர் பிளஸ்டர் தந்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லா விதமான சென்சார்ஸுமே இந்த ஃபோனில் தந்துடுறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைனை பொறுத்த அளவுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, பட் சில பேருக்கு பிடிக்கல. அதுலேயும் இதில் வந்து 3 கலர் கிரேடியன்ட் தராங்க, எல்லோ, ப்ளூ, பிளாக். பட் எனக்கு கிடச்சது வந்து பிளாக் தான். பட் நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து எல்லோ கலர் கிரேடியன்ட் தான். ஸோ எனக்கு பிளாக் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் இதுதான் ரிவ்யூ பண்ணுறதா ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து மே பக்கம், அதாவது இந்த போக்கோ அதுக்கப்புறமேட்டு கேமரா இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் மட்டும் ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் கிளாஸாக என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அண்டு கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி தந்திருக்காங்க வித் டெக்ஸ்டர்டு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேஸ் போடாமலே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னது உழுவாது, உங்களுக்கு ஃபோன் வந்து ஸ்லிப்பாகி உழுவாது. ஸோ நல்லாவே பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் உருவானது எதுக்கு?
ஃபோன் பேசுகிறதுக்கு தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கால் குவாலிட்டி நல்லா இருக்கா ப்ரோ, எதுவும் குறைலாம் இல்லைல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் போடாமல் பேசினாவே பக்கத்தில் வந்து ஒட்டு கேட்டால் அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு கிளியராகவே கேட்கும். இதில் நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுனீங்கன்னா இன்னும் லவுடாகவே நல்லா கிறிஸ்பாக கிளியராகவே கேட்குதுன்னே சொல்லலாம். ஸோ நெட்வொர்க்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது கால் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து 6.53 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ இந்த எல்சிடி டிஸ்பிளேல ஒரு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாரும் அப்படி தந்தா சரித்திரமே கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாருமே ஹெச்டி ப்ளஸ்லாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தந்ததுனால இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஒரு டிஸ்பிளேனே சொல்லலாம் இன்டோரில். பட் அவுட்டோர்னு பார்க்குறப்ப நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாகவே வச்சு ஒரு டேரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஸ்பிளே சுத்தமாக கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே அவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அவுட்டோரில் சொல்கிறேன். பட் இன்டோரில் எல்லாமே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கலர்ஸ் ஆகட்டும், சேச்சுரேஷன் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறது மேலே ஒரு நடலண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு என்னென்ன ப்ரோ தந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. ஸோ இந்த சென்சார் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது ஃபேஸ் அன்லாக் கொண்டு தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் அன்லாக்கும் குறை சொல்கிறவங்களாம் இல்லை, லோ ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு செகண்ட் 2 செகண்ட் டிலே ஆகுது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணுறீங்கன்னா நல்லா சூப்பராகவே அன்லாக் ஆகுது. இந்த பாருங்கள், அவ்வளோதான் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்க்குறப்ப இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோவோ இல்லை மூவியோ இல்லை கேமோ விளையாடுறப்ப உங்களுக்கு அந்த ஃபோன்லேருந்து வர்ற ஆடியோ ரொம்பவே சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக கிறிஸ்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் சவுண்டு கிளாரிட்டி பிரச்சனையே இல்லை. பட் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா நீங்கள் அதிகமாக ஃபுல் சவுண்டில் வச்சு ஏதாச்சும் ஒரு மூவியோ ஏதாச்சும் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அதிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ சும்மா அதிர்துலங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேட்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும், என்னடா இதை அதிர்கிட்டே இருக்கே ஜாய்ஸ்டிக் மாதிரி அப்படிங்கிற உங்களுக்கு தோணும். ஸோ மற்றபடி சவுண்டு குவாலிட்டிங்க பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதில் என்ன ப்ராசஸர் தந்திருக்காங்க அப்படின்னா 662 ஸ்னாப்டிராகன் 662 ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு மாடரேட்டான கேமிங்க்கு அதுக்கப்புறமேட்டு டெய்லி யூசேஜுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ஹை கேம்ஸ் அதாவது ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் நீங்கள் இந்த ஃபோனில் விளையாட முடியாது, கண்டிப்பாக அதை இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் ஒரு மாடரேட்டாக ஒரு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதுலேயே நான் சுற்றிக்கிட்டு இருக்கப்பேன் எனக்கு இந்த ஃபோனு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த ஃபோன் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் யாரும் 6000 mAhலாம் தர்றதில்லை, அப்படியே தந்தாலும் கோட்டை விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா சப்போர்ட் பண்ணுறது 18 வாட்ஸ் சார்ஜ், ஆனால் பாக்ஸில் கொடுக்குறது 22.5 வாட்ஸ் சார்ஜ். இது என்ன நியாயன்னே தெரியல. ஸோ எனிவே விடுங்க, ஏதோ ரெட்மியில் பாக்கி கடந்திருக்கோம், அதை எடுத்து பாக்ஸை தள்ளி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ எனிவே இந்த ஃபோனை வந்து நீங்கள் 0 to 100 ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. ஸோ 3 மணி நேரம் நீங்கள் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களாட்டி 100% 0 to 100 சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்ரி வந்து ட்ரைன் ஆகுது. ஒர்த்தா ப்ரோ, நல்லா கரெக்டாக ஸ்லோவாக தான் ட்ரைன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் ட்ரைன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடரேட்டாக நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, நியூஸ் படிக்கிறது அது இதுன்னு நீங்கள் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் வந்து கேம்ஸ் அதிகமாக விளையாடி ஏதாச்சும் ஹெவியாக ஆப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப மல்டி டாஸ்கிங் அதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 1 நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த பேட்டரி தாக்கு பிடிக்கும்.
ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய யூஐ. ஸோ யூஐ என்ன அப்படின்னா MIUI 12 கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த MIUI 12 ஒரு பாசிட்டிவும் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மொபைலில் உங்களுக்கு எந்த விதமான ஆட்ஸுமே வராது. ஸோ ரெட்மியில் உள்ள MIUIயில் உங்களுக்கு ஆட்ஸ் வரும், ஆனால் போக்கோவில் உள்ள MIUIயில் ஆட்ஸை டிசேபிள் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அதனால் ஆட்ஸ் வராது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ் என்ன அப்படின்னா நீங்கள் முதல் டைம் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரோட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளும் வேணாங்கிறோம், அவனால் வச்சுக்கிறான்னு சும்மா தள்ளி விட்றானோ. ஸோ இந்த ப்ளாட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜென்மம் ஆகிடுன்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த போக்கோ M3ல ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ஸோ இதில் ப்ரைமரி கேமரா என்ன அப்படின்னா 48 MP சாம்சங் GM1 ஐசோசெல் சென்சார் தந்திருக்காங்க. f1.79 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா டீட்டெயிலாக, நல்லா ஷார்ப்பாக, நல்லா சேச்சுரேஷனோட தந்திருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நல்லா அவுட்புட் தருது, நல்லா ப்ராசஸிங்கோட நல்லா நம்மளுக்கு அவுட்புட் தருது. ஆனால் பாக்கி உள்ள 2 மெகாபிக்சல் வாய்க்கு விளங்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சும்மா கடமைக்குன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மேக்ரோன் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவ்வளோக்கே ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஸோ மேக்ரோனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி கிளிக் பண்ணி எடுக்கிறப்ப அது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்குது. அந்த டெப்த்து ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாகவே இல்லை. ஸோ இதுக்கும் பதிலாக இந்த ரெண்டு கேமராக்கும் பதிலாக ஒரு ஒயிட் ஆங்கிளோ ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸோ கொடுத்துருந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கேமரா செட்டப்பாகவே இருந்திருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கல, ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோக்கே சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஸோ ரொம்பவே அவரேஜாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெளிலலாம் போய் லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறப்ப ரொம்பவே எக்ஸ்போசர் அதிகமாக காட்டுது. அண்டு சேச்சுரேஷன் அண்டு நேச்சுரலாக தான் இருக்குது. சேச்சுரேஷன் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நேச்சுரல் கலர்ஸ் தான் தருது. ஆனால் நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்ப உங்கள் முகத்தை ஒரு மாதிரி பிளர் பண்ணி ஒரு மாதிரி அழிச்சு காட்டுது, ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணி காட்டுது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செல்ஃபி கேமரா வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ டீட்டெயில் இருக்காது, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸ்போசரோ ஒரு டீட்டெயிலோ இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போக்கோ M3ல எடுத்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வீடியோஸ் எல்லாமே இப்போ பாருங்கள். ஸோ இப்போ போக்கோ M3ல நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே போக்கோ M3யோட தான். ஸோ 1080p 30 fps நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீடைல், எக்ஸ்போசர், சேச்சுரேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த எடுத்துகிட்டு இருக்க வெயிலன்னா உங்களுக்காக இப்போ நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ ப்ளஸ் ஆடியோ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ டீடைல், அதுக்கப்புறமேட்டு பாக்கி எல்லாம் சேச்சுரேஷன், எக்ஸ்போசர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப வெயில் அடிக்குது, கொஞ்சம் சன்கிளாஸ் போட்டுப்போமா? ஸோ இப்போ வாக் பண்ணுற ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்னு பார்க்குறப்ப இந்த மொபைலோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக 200 கிராம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப பல்காவோ இல்லை ஹெவியாவோ ஃபீல் ஆகலை. ஸோ ரொம்பவே சூப்பராகவே வெயிட் மேனேஜ்மெண்ட் இது டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனுடைய ப்ரோஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ ப்ரோஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இது டிசைன். ஸோ டிசைன் வந்து ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக தந்திருக்காங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஸோ எனக்கு டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா பில்டு குவாலிட்டி. என்ன தான் பிளாஸ்டிக்கில் தந்திருந்தாலும் பில்டு குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கேஸ் போடாமலே கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே கிரிப்பாக இருக்குது அந்த டெக்ஸ்டர் ஃபீலிங்கு. ஸோ அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா இந்த ஃபோனுடைய ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு வர்றப்ப ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வர்ற ஆடியோ வந்து ரொம்பவே லவுடாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ப்ரோ என்ன அப்படின்னா ப்ராசஸர். ஸோ இது வந்து வெறும் லைட் யூசேஜ் அண்டு மாடரேட் யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸர் செட் ஆகும். ஸோ ஹை கேமர்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதனால் கேமர்ஸ் தயவு செஞ்சு இந்த மொபைலை வாங்க வேண்டாம். அண்டு அடுத்தது ப்ரோ என்ன அப்படின்னா பேட்ரி. ஸோ பேட்ரி லைஃபுங்கிறது ரொம்பவே சூப்பராக இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 6000 mAhங்கிறது யாருமே தரமாட்டாங்க. ஸோ அப்படியே தந்தாலும் அதில் கோட்டை விட்டுருவாங்க. ஸோ 6000 mAh தந்திருக்கிறதுனால இது ரொம்ப 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 ஒரு ப்ரோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னதான் 200 கிராம் இந்த மொபைல் தந்திருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு பல்காவோ எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ இதுதான் வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ இந்த ஃபோனில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப முதல் விஷயம் இந்த கேமரா தான். ஸோ என்ன தான் 48 MP கேமரா கொடுத்துருந்தாலும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் பாக்கி உள்ள அந்த 3 கேமராவுமே ரொம்பவே லோ அவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்கலாம், பட் இவங்க தரல. ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா சவுண்டு. இப்போ தான் அப்புறம் நல்லா இருக்குன்னீங்க அப்படின்னா சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, பட் சவுண்டுக்கு அதிகமாக வைக்கிறப்ப இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் வருது. ஸோ இதை வந்து அப்கமிங் வரக்கூடிய ஃபோன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது என்ன நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஃபோனில் உள்ள ப்ராசஸர் ரொம்பவே கேமிங்காக உருவாக்கப்படல. ஸோ கேமர்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நெகட்டிவ், பாக்கி எல்லாருக்கும் பாசிட்டிவ், பட் கேமர்ஸ்னு வர்றப்ப இது வந்து நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமிங்க்குன்னு நிறைய ஃபோன்ஸ் வருது. ஸோ அந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுறப்ப இந்த ஃபோன் வந்து ஒரு டவுன் கிரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 6GB ரேம் 64GB ரோம் வந்து 11,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 6GB ரேம் 128GB ரோம் வந்து 12,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6GB ரேம் 64GB ரோம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ SD ஆப்ஷனும் தராங்க. அப்படி ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் 128GBக்கு போகலாம், ஆனால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாச்சும் SD கார்டு கூட போட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் 11,000 அந்த வேரியண்ட் வாங்குறதே பெட்ரு அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருடன் எந்த இணையதளத்தில் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் ஃபர்வேஷ். பை கைஸ்.